ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சினிமா ஓஷன். பிரபல நடிகரான ராஜேஷ் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மாரடைப்பு காரணமா இன்னைக்கு உயிரிழந்திருக்கிற செய்தி திரைத்துறை ரசிகர்கள்னு எல்லாருக்கும் ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்திருச்சு. நடிகர் ராஜேஷ் முதல்ல அவள் ஒரு தொடர்கதை படத்துல தான் அறிமுகமாகி அவர் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா கன்னி பருவத்திலே அப்படிங்கிற படத்துல அவர் ஹீரோவா நடிக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சு அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருந்தாரு. 1983ல இவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இவருக்கு இப்ப தீபக் அப்படிங்கிற மகனும் திவ்யா அப்படிங்கிற மகனும் இருக்காங்க. 2012ல இவரோட மனைவி உடல்நலக் குறைவால உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் சினிமாவில் நடிக்கிறத தாண்டி இப்ப சமீபத்தில் ரியல் எஸ்டேட் பிசினஸையும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு அதுவும் ரன் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. திடீர்னு இன்னைக்கு அதிகாலையில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அந்த நிலையில தான் அவங்களுடைய குடும்பத்தில் இருந்து எல்லாரும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா போற வழியிலே அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்களோட குடும்பத்தில இருந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அந்த 7 நாட்கள் மகாநதி, சத்யா, விருமாண்டி போன்ற பல ஹிட் படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு. ராஜேஷோட இந்த இழப்புக்கு திரைப்பிரபலங்கள்ல இருந்து பலருமே அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே என்னோட நெருங்கிய நண்பர் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள் அப்படின்னு எல்லாரும் அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நாமும் நம்ம சேனல் சார்பா அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.